பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் அத்தனையுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். சங்கீதம் 23:6 தான் நம்ம தியானத்துல இருக்கிறோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் அப்படின்ற ஒரு டீட்டெயில் தியானத்துல நம்ம இருக்கிறோம். ரொம்ப அழகான கர்த்தருடைய வார்த்தைகள்னாலையும் வெளிப்பாடுகள்னாலையும் நம்மளுடைய திருச்சபையை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு. எஸ்பெஷலா இங்க வருகிற மக்களையும் யூடியூப்ல கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறாருன்றது அவருடைய அன்பின் வெளிப்பாட்டுல புதிய புதிய ரெவலேஷன்ஸ். சங்கீதம் 23 தானே எனக்கு தெரியாதா அப்படின்னு நினைச்சுலாம் மூக்க உடைக்கிற மாதிரி, இல்ல உனக்கு நிறைய தெரியாது கத்துக்கோ அப்படின்ற மாதிரி என் துவங்கி நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு அப்படி இருந்துச்சு. சங்கீதம் 23 என்ன பெருசா தியானிச்சிட போறோம் அப்படின்னும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியல. உனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா, புதுசா பைபிளை கத்துக்கோன்ற மாதிரி கிட்டத்தட்ட 3 மாதங்கள் முடிய போகிறது. இன்னும் 5 வசனத்தை நம்ம தாண்ட முடியாத அளவுக்கு ஒவ்வொரு வசனத்திலும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் இருக்கிற ஆழங்களை கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுறாருன்னும் போது, கர்த்தர் என்னை நேசிக்கிறாருன்னு உங்களை நேசிக்கிறாருன்றா இதுல இருந்து தெரிய வருது. ஓகே, இன்றைக்கு அதோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். அதுக்கு முன்பதாக 23:1 இருந்து நம்ம திருப்பி படிக்கலாம். படிங்க ஏஞ்சல். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹalleluya. சோ உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் 4 வசனம் முந்தைய நாட்கள்ல நம்ம தியானிச்சோம். லாஸ்ட் வீக் 5ஆம் வசனத்துல ஒரு பகுதி நாம தியானிச்சோம். படிக்கலாமா? 5ஆம் வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஓகே, அது நம்ம லாஸ்ட் வீக் படிச்ச போர்ஷன் எது வரைக்கும்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. பந்தினா என்ன? நியூ டெஸ்டிமெண்ட்ல எப்படி பந்தி 2 இடங்கள் எப்படி லிங்க் ஆகுது. பிரசன்ட்ல நம்ம ஒரு பந்தியை எடுக்கணும், திருவிருந்து நம்ம பார்த்தோம். ஃபியூச்சர்ல ஆட்டுக்குட்டி ஆடவனுடைய விருந்துக்காக நம்ம அந்த பந்திக்காக ஆயத்தமாகப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கடந்த காலகட்டத்துல தாவீது லிட்டரலா சத்துருக்கள் முன்பதாக எழுதியிருக்கிறார். இதை குறிச்சுதான வெளிப்பாட ஆண்டவர் நம்மளோட திருச்சபைக்கு பிரத்யேகமா வெளிப்படுத்தினார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தார். இன்றைக்கு அதோடைய கண்டினியூஷனா வசனம் முடியல பாருங்களேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவங்க கண்களுக்கு முன்பதாகவே என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற பகுதி இது மட்டும் தான். பாத்திரம் நிரம்பி வழிகிறதுல போறதுல பாருங்க, அதுக்கு டைம் இருக்க போறதுல. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். சொல்லலாமா? மனசுல கை வச்சு இல்ல தலையில கை வச்சதும் என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணு. நான் கொஞ்சம் அழுத்தினா ஹேர் ஸ்டைல் காஞ்சிடும். அதனால நீங்க நல்லா அழுத்திக்க, வீட்டுல தானே இருக்கீங்க. ஹேர் ஸ்டைல் காஞ்ச பிரச்சனை இல்லை, யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. சொல்லலாமா? திருப்பி தலையில கை வச்சு சொல்லுங்க. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்ப நான் வெளிப்பாடு நான் கொடுக்க போறேன். நம்ம இதோட டீடைல் ரெவலேஷன் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் இந்த என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் 4 வார்த்தை எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஓகேவா? இங்கிலீஷ்ல இருந்து யூ அனாயிண்ட் மை ஹெட் வித் ஆயில். ஓகேவா? இதை நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த வசனத்தை நான் தியானிக்க துவங்கினதுக்கு அப்புறம் போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி ஒரு சர்ப்ரைஸ். நல்ல வேலை மண்டே மாத்துறது என்ன அட்வான்டேஜ்னா, ப்ரிப்பரேஷன் ஆக்சுவலா ப்ரீவியஸ் வீக்கெண்டுக்கு ஆரம்பிச்சிடும். வெனஸ்டே அப்பதுல இருந்தே அடுத்த வாரம் மெசேஜ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடும். மண்டே மாத்துறதுனால என்ன ஆடுவேன்னா, மண்டே மார்னிங் சும்மா ஒரு கம்ப்ளீஷனுக்காக திருப்பி தியானிப்பேன். போன வாரமும் சரி, இந்த வாரமும் சரி, புதிய வெளிப்பாட மண்டே மார்னிங் ஆண்டவர் பேசுறாரு. மைட் பி நான் போதுமான நேரம் செலவழிக்கிறேன், அப்பயே வெளிப்படுத்திருக்கலாம். இல்ல மண்டே மார்னிங் அவர் ஃப்ரெஷ்ஷா கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இல்ல, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சண்டே மெசேஜ் இருந்ததுன்னா இதுல இப்ப 2 இடம் பார்க்க போறோம். இல்ல ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் இருந்திருக்கும். இன்றைக்கு இருக்க ஒரு டபுள் டமாக்கா. ஓகே, 2 சிறப்பான வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுக்கிறார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது. இதை குறித்து தியானிக்கும் போது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அது கண்டிப்பா சீரியஸா எடுத்துக்கணும். என் தலை யார் அப்படின்ற நிஜத்துக்கு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, என் தலை கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிக்கிறோம்னா மண்டை மேல எண்ணெயை ஊத்துறது. லிட்டரலா அதான் மீனிங். ஒரு மாற்று கருத்தம் இல்லை. நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சிக்கல, கரெக்ட் தான். கொஞ்சம் இதுல வேற எதனா வெளிப்பாடுகள் அடங்கி இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, அந்த வசனத்தை எப்பவுமே பைபிள்ல படிக்கும் போது பிஷப் டிடி ஜேக்ஸ் இப்படி சொல்றாரு. பைபிளை தந்துட்டு அப்படியே எப்படி பார்ப்பேன், அப்படியே ஒத்து பார்த்துனே இருப்பேன். அப்புறம் மெசேஜ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி அப்படியே பார்ப்பேன், வார்த்தைகளை அப்படியே பார்ப்பேன், ஒத்து கவனிச்சுனே ஃபர்ஸ்ட் சும்மா வேடிக்கை பார்ப்பேன். பார்த்துனே இருக்கும்போது நிறைய வெளிப்பாடுகள் ஆண்டவர் கொடுப்பாருன்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த வசனத்தை பார்த்துனே இருந்தேன். என் தலையே எண்ணியால் அபிஷேகம், என் தலையே எண்ணியால் அபிஷேகம்.
இது லிட்ரலா இது மட்டும் தான் மீனிங்கா இருக்குமா? அதோட வெளிப்பாடுகளை நம்ம கத்துக்க போறோம். லிட்ரல் மீனிங் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆனா இதுக்கு பின்னாடி எதனா ஹிடன் ரெவலேஷன்ஸ் இருக்குமா? மறைக்கப்பட்ட வெளிப்பாடுகள் எதனா அடங்கி இருந்து நம்ம கிராக் பண்ணாம விட்டு பரலோக ராஜ்யத்தை சொந்தம் அப்புறம் நிறைய ஒட்டியப்பா நிறைய உனக்கு வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார்னா மனசு கஷ்டமா இருக்கும் பாருங்க. அதனால கொஞ்சம் டைம் எடுத்து ஒவ்வொரு வார்த்தையும் தியானிக்கும் போது என் தலை, ஆமா என் தலை யார்? இந்த தலைமையிலே அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா என் தலை கிறிஸ்துவாச்சுன்னும் போது அங்க ஒரு வேற விதமான ஒரு கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குது பாருங்களேன். லாஸ்ட் வீக் கர்த்தருடைய பந்தியை பத்தி பார்த்தோம். இந்த வீக் அது கண்டினியூஷனா அப்ப அதுல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் அடங்கி இருக்குன்றது வந்து எனக்கு நினைப்பு வந்துச்சு. என் தலை கிறிஸ்து, உங்களுடைய தலை கிறிஸ்து. நம்மளாம் யாரு? சபை, மணவாடி திருச்சபை, சரீரம். அப்ப சபை as a சர்ச், ஓகேவா? நம்ம சர்ச்னா கும்பல் மட்டும் இல்ல, நானும் நீங்களும் தனிப்பட்ட விதத்துல சபை தான். நான் கர்த்தருடைய திருச்சபை மெம்பர்ஸ், ஓகேவா? பாடியில இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸ், ஒரு அங்கங்கள். அப்ப தலைன்னு வரும்போது கிறிஸ்து, ஓகேவா? ஸோ கிறிஸ்த நினைவு கூறலாம், இயேசு கிறிஸ்துவ. என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறது. அபிஷேகம் அப்படின்னு வரும்போது எண்ணெய்ன்னு சொன்னாலே நிறைய இடங்கள்ல எண்ணெய் வரும்போதுலாம் அபிஷேகம் மோஸ்டா லிங்க் ஆயிடும். ஒன் ரெண்டாவது இதுல வந்து ரெண்டுமே வந்துச்சா, தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிட்டு வந்துச்சா. இந்த எண்ணெய்ன்னு வரும்போது புதிய ஏற்பாட்டுல பரிசுத்த ஆவியானவர் கூட லிங்க் பண்ணும். ஹல்லேலூயா. இப்ப நான் ஒரு வசனம் படிக்க போறேன். இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் போது அபிஷேகத்தை ஊற்றுறார். அப்படி இல்லை, ஆவியானவரால ஊற்றினார். பார்க்கலாமா? ஒரு வசனம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது பாருங்களேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல இயேசுவை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு பாருங்க, படிக்கலாமா? ஏஞ்சல். தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். போதும். நல்லா பாருங்க, இந்த வசனத்துல ஏசப்பாவுக்கே இயேசுவின் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டது. சங்கீதக்காரர் எழுதும் போது நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, நிறைய இடங்கள்ல புதிய ஏற்பாடோட லிங்க் இருக்கு. நிறைய இடங்கள்ல புதிய ஏற்பாடுன்னு சொல்லாம ஏசப்பாவை பத்தினே லிங்க் இருக்கு. இயேசுவோட பந்தியை நம்ம பார்த்தோம், ஆட்டுக்குட்டியான ஒரு ஃபியூச்சர்ல அதுவும் நம்ம பார்த்தோம். லிங்க் எப்படி கிடைக்குது பாத்தீங்களா? நசரனாகிய இயேசுவை தேவன், இங்க 3 பேருமே வந்துடுறாங்க. இந்த வசனத்தோட அழகு வந்து 3 பேருமே இருக்கிறாங்க. ட்ரினிட்டி ஃபுல்லாவே இருக்கு. தேவன், நசரனாகிய இயேசு, அபிஷேகம் பண்ணா ஆவியினால், பரிசுத்த ஆவி, ஓகேவா? 3 பேரும் இருக்கிற ஒரு முக்கியமான வசனம் இது. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும், நம்பர் 1 பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. சோ இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபர். இயேசுவையும் பரிசுத்த ஆவியையும் பிரிச்சிட முடியாது, நம்பர் 1. ரெண்டாவது, இயேசு வேற, பரிசுத்த ஆவியானவர் வேறன்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இயேசு போனதுக்கு அப்புறம் தான் பரிசுத்த ஆவி வந்தார். அது நமக்கு. ஹல்லேலூயா. நமக்கு இயேசு இந்த உலகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தேர்ச்சடவாளன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுது. ஆனா இயேசுவுக்கு he was full of holy spirit னு வசனம் இருக்கு. ஆவியானவரின் முழுமையினால் அவர் வந்தார். ஹல்லேலூயா. சோ இது நல்லா புரிஞ்சுங்க. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். சோ இந்த வசனத்துல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இயேசு தலையாகி இயேசு கிறிஸ்துவே he was anointed by oil. ஆயில்னா எதை குறிக்குது? பரிசுத்த ஆவியானவர். நம்மளுடைய தலையாகிய இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தினால அபிஷேகம் பண்ணினார், நிரப்பப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் வந்து நமக்கு ஒரு ப்ரூஃப் காட்டுது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, இப்போ நான் லிட்ரல் மீனிங் வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தம் நான் சொல்றேன். லிட்ரல் மீனிங்ல இப்போ நான் ஒரு போட்டோ போட போறேன் உங்களுக்கு. இந்த போட்டோ வேற எதுவும் இல்லை. லிட்ரல் மீனிங்னா என்ன அர்த்தம்னா, தாவீது நிஜமாவே ஒரு ஆடை பத்தி எழுதியிருந்தாரு அப்படின்னா அந்த ஆடு என்ன பண்ணோம் அப்படின்னா, பிக்சர் அழகாக இருந்த ஆடு. ஓகே, நல்லா பாருங்க. லிட்ரலி ஏன் ஷெப்பர்ட் வந்து ஷீப் மேல ஆயில் ஊத்துறாங்க? இந்த எண்ணெயில ஏன் ஒரு ஆடுக்கு எதுக்கு பிரதர் அபிஷேகம்? ஆவியானவர் வந்து ஆடு மேல என்ன பண்ண போறான்னு கேட்க கூடாது. ஆடுகளுக்கு எண்ணெயின் அபிஷேகம் தேவைப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, ஆடுங்க எண்ணெயின் அபிஷேகம் பண்ணாம இருந்தாங்கன்னா என்ன ஆகுமா, ஆடோடைய இந்த காதுங்க உள்ள வந்து புழுக்கள் வந்துடுமா, ஓகேவா? இந்த நாய்களுக்கு எல்லாம் உண்ணி வரும் இல்லையா, அந்த மாதிரி இதுங்களுக்கு வந்து சின்ன சின்ன அந்த பூச்சிங்க உள்ள போயிட்டு புழுக்கள் சேரும் போது ஆடுங்க காதுல போயிட்டு அந்த புழுக்கள் பயங்கரமா குறைஞ்சு ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டு என்ன ஆகுமா, அதன் விளைவுனால ஆடுங்களுக்கு வந்து ரொம்ப உள்ள, நம்ம தான் காது விட்டே குறைஞ்சிடும். அதுக்கு பாவம் பெறும், பஸ் கூட யாரும் வைக்கிறது இல்லை ஆடுங்களுக்கு. அதனால என்ன பண்ணுது அப்படின்னா, அது ஒரு மாதிரி மென்டல் மாதிரி பைத்தியம் மாதிரி ஆயிட்டு என்ன பண்ணுது, எதுவும் நல்லா காதுக்கு இதெல்லாம் நல்லா ஷேக் பண்ணுமா, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா பிஹேவ் பண்ணுமா. நிறைய பேர்
விஷயம் தெரியாதவங்க யாருன்னா அந்த மாதிரி ஆடை பார்த்தாங்கன்னா நீங்க வேற எதனா தப்பா புரிஞ்சுப்பீங்க. நீங்க ஏதோ பேய் பூச்சிச்சு அதுக்குன்னு அந்த மாதிரிலாம் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏதோ காது உள்ள ஏதோ போயிட்டு இருக்குது பாருங்களா, அதுக்கு பூச்சிங்க. அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண அதோட விளைவா என்ன பண்ணுமா ஆடு, செவுத்த போய் முட்டிக்குமா. செவர்ல, மரத்துல, ஸ்ட்ராங் சர்ஃபேசஸ்ல முட்டிக்கின்னு அதோட கொம்பு உடையக்கூடிய அளவு சம்டைம்ஸ் சில நேரங்களில் இது ட்ரீட் பண்ணப்படலன்னா முட்டி 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 ரத்தம் வந்து செத்தே போயிடுமா நிறைய ஆடுகள். அந்த அளவிற்கு ஆடோடைய ஆடுகளுடைய மண்டைக்குள்ள இருக்கிற ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா ஆடோடைய தலை எண்ணெயினால அபிஷேகம் பண்ணும். எண்ணெய் வந்து பயங்கர ஹீலிங் வேல்யூஸ் கொண்ட ஒரு விஷயம். ஓகேவா? எஸ்பெஷலா அவங்க ஆடு மேய்க்கிறவங்களுக்கு தெரியும். அது நல்ல நல்ல அவங்க என்ன ஆயில் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. நல்ல எண்ணெய்ன்னு சொல்லிட்டு நல்ல எண்ணெய் நினைச்சு யாருன்னா ஊத்திட்டு போறீங்க ஆடுக்கு, அது என்ன எண்ணெய்ன்னு தெரியாது. ஆனா அது ஒரு நல்ல எண்ணெய் தான். நல்லெண்ணெய் இல்லை, நல்ல எண்ணெய் தான். நல்ல எண்ணெயா இருந்தா ஸ்தோத்திரம். ஓகே, ஏதோ ஒரு நல்ல எண்ணெயை எடுத்து அபிஷேகம் பண்றாங்க. அபிஷேகம்னா தலை மேல ஊத்துறாங்க. இந்த பிக்சர்ல எவ்வளவு அழகா சிரிக்கிறாரு பாத்தீங்களா அந்த ஆடு. நம்ம ஊர் ஆடானான்னு தெரியல, இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அழகா இருக்குது. நம்ம ஊர்ல இருந்தா ரொம்ப அழகா இருந்திருக்கும். நீங்க கோச்சிக்காதீங்க. ஓகே. தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்றாரு. எண்ணெய் வந்து தலை ஃபுல்லா அப்படியே நல்லா ஊறும். காது உள்ளெல்லாம் போயிட்டு இருக்கிற ஆல்ரெடி கிருமிகள் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் இது அழிச்சிடும். கிருமி வராத அளவுக்கு பரிபூர்ண பாதுகாப்பு வரும். இப்ப நீங்க நான் இதெல்லாம் சொல்லும் போது சரி ஆடு பத்தி தெரிஞ்சுன்னு நான் என்ன ஆடா மேய்க்க போறேன்னு நினைச்சீங்கன்னா இல்ல, நான் ஆடை பத்தி பேசல. இதோடைய இப்போ ரிஃப்ளெக்ஷன் நம்ம பார்க்கணும். எப்பவுமே பைபிள்ல ஆடு ஆடு யாரு, நம்ம தான் அப்படின்னு பார்த்தோம். மெய்ப்பன் யாரு, இயேசு. இப்போ ஆடை பத்தி சொன்னேன். அந்த மாதிரி கர்த்தருடைய மந்தையின் ஆடுகளாகிய உங்களுக்கு எனக்கும் கூட நம்மளுடைய இந்த காதுக்குள்ள ஒரு மண்டை இருக்குது இல்லையா, அந்த மண்டைக்குள்ள நிறைய போராட்டங்கள் நடக்குது. எப்படிப்பட்ட போராட்டங்கள் நடக்குது அப்படின்னா, பிசாசானவன் சும்மா இல்லாம விஷக்கிருமி வேலை நிறைய பார்த்துக்கிறான். இது காதுக்குள்ள எப்படி கிருமி போயிட்டு புழுக்கள்லாம் போயிட்டு ஒரு வேலையை காட்டுதோ, நம்மளுடைய மைண்ட், ஓகேவா, மைண்ட்னா ஹார்ட், மைண்டு, சோல் எல்லாமே எடுத்துக்கோங்க. மண்டைக்குள்ள, மூளைக்குள்ள, மண்டைக்குள்ள போயிட்டு தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத யோசனைகள், தேவையில்லாத அசம்ஷன்ஸ் இல்ல நம்மளே நம்ம யோசிச்சுக்கிறோம், கற்பனை பண்ணிக்கிறோம். கற்பனைகள், இது போன்ற பிரச்சனைகள், அவ்விசுவாசமான காரியங்கள், கருத்து ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது நடந்துச்சுன்னு நம்ம நினைப்போம். யாருன்னா நம்மளை பத்தி தப்பாவே நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஐயோ என்ன அவங்களை ரொம்ப என்னை வெறுக்கிறாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம். இது போன்ற மைண்டுக்குள்ளேயே ஓடக்கூடிய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், நீங்க தனிமையில ஃபேஸ் பண்ணக்கூடிய லோன்லினஸ், ஆங்ஸைட்டி, இது போன்ற நிறைய காரியங்கள் எல்லாமே எதுக்குள்ள அடங்கிருக்குது, மண்டைக்குள்ள அடங்கிருக்குது. அதனாலதான் பாருங்களேன், கொஞ்சம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல தனியா இது அட்ரஸ் பண்ணப்படலன்னு வைங்களேன், மென்டல் ஆயிடுறாங்க. மென்டல் இருந்தா மனநல காப்பகத்துக்கு கொண்டு போயிடறாங்க. எந்த மனநல காப்பகத்திலயும் மண்டையை தகுந்தா ஆபரேஷன் பண்ணணும்னு பண்றது இல்ல. எல்லாமே பார்த்தா ஹார்ட் சம்பந்தமாகுது. ஆனா ஆரம்பிக்கிறது எங்க அப்படின்னா யோசனை 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 யோசிச்சு 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 மூளையை மண்டை வலிக்கும். பாத்துக்கிறீங்களா? நிறைய ஓவர் திங்கர்ஸ் இருப்பாங்களே, நிறைய யோசிக்கிறவங்களுக்கு தலைவலி வரும். தேவையில்லாத விஷயத்த யோசிச்சா, ஆக்கப்பூர்வமா யோசிச்சாலோ கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சாலோ பிரச்சனை இல்லை. ஆனா ஏன் தலைவலி அளவு வளரவு ஏன் யோசிக்கிறாங்க அப்படின்னா, பிரச்சனையை ஹேண்டில் பண்ண தெரியாம அபிஷேகத்தினால் நிரப்பப்படாம என்ன நடக்குது அப்படின்னா, பிசாசோடைய போராட்டங்கள், பிசாசோடைய தந்திரங்களுக்கும், பிசாசு உங்களை தொந்தரவு பண்றான். எங்க தொந்தரவு பண்றான்? மண்டைக்குள்ள தொந்தரவு பண்றான். சில பேர் யோசிப்பீங்க பாருங்களேன், பட்டுன்னு புரண்டு பொண்ணு தூக்கம் வரான்னா பக்கத்துல பார்த்து கேட்பாங்க, ஏன் தூங்க மாட்டேன் அப்படின்னா, இல்ல ஏதோ ஒண்ணு யோசிச்சுங்கிறேன், என்னன்னே தெரிய மாட்டேங்குது. மண்டைக்குள்ள ஓடினே இருக்கும். மண்டைக்குள்ள சில காரணம் ஓடினே இருக்கு பாருங்க. இந்த ஆடுக்குள்ள ஓடுற மாதிரி, ஆடுடைய காதுக்குள்ள ஓடி அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நிறைய பேரை பாருங்க. செத்துலாமான்னு தோணும். நிறைய பேர் எங்கன்னா புட்டிக்கலாமா, இச்சுக்கலாமான்னு தோணும். மாசகரிசியானா கண்டிப்பா தோணும். பாருங்க, மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க பாவம் கஷ்டம். அந்த மாதிரி எங்கன்னா இச்சுக்கலாமான்னு தோன்ற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கிற பட்சத்துல நிச்சயமாகவே இந்த ஆடுக்கு எப்படி இந்த எண்ணெய்னால மேய்ப்பன் ஊற்றப்படும் போது அது ஹீலிங் வேலையை அந்த அந்த எண்ணெய் பாக்குதோ, அது போல நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த முழுமையில நம்ம ஆப்ரேட் பண்ணப்படும் போது, அவருடைய முழுமையில நம்மளால அவர் நம்மளை நிரப்பும் பொழுது நமக்கு தேவையான ஒரு சில காரியங்கள் நடக்கும். அதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நம்மளுடைய மண்டையில எல்லாம் இருக்குன்னு நம்ம யோசிச்சோம். பரிசுத்த ஆவியானவர் எப்பவுமே ஊற்றப்படுறாரு. நிறைய பாடல்கள்லாம் பாடுறோம். ஊற்றப்பட வேண்டுமே, அதெல்லாம் பாடுவோம் இல்லையா? நிஜமாவே ஹி வாஸ் பீங் போர்ட். ஓகேவா? அந்த பெந்தகோஸ்து நாள் நடந்தோம், அப்படியே ஊற்றப்படுறாரு. மேல இருந்து அக்னிமயமான நாவங்கள் இறங்குது. போரிங் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்லாம் நிறைய இடங்கள்ல சொல்லுவாங்க. நீங்களும் அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க நான் நம்புறேன். ஆவியானவர் முழுமையில போரிங்னா வெளில இருந்து உள்ள இல்லை, உள்ள இருந்து வெளியே ஊற்று, உள்ள இருந்து அப்படி புறம் பிளாஸ்ட் ஆகும். நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது உள்ள இருக்கிற ஆவியானவர் வந்து அப்படியே ஒரு ஃபவுண்டன் மாதிரி இல்லை, ஒரு ஊற்று மாதிரி உள்ள இருந்து வெளிப்படுவாரு. அதுவும் ஒரு விதமான போரிங் தான். அப்படியே பொங்கி வழிகிற அளவுக்கு உள்ள இருந்து நடக்கும். ஓகேவா? ஹோலி ஸ்பிரிட் நம்ம மேல ஊற்றப்பட்டதற்கான முக்கியமான காரணம் நான் சொன்னேன் இல்லையா, தலை கிறிஸ்து. இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில தலை யாரு? நம்மளுடைய மண்டை தான். ஓகே, நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் நிறைந்த நம்மளுடைய மண்டை,
நம்மளுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூணுத்தையும் நினைச்சுக்கோங்க. ப்ராப்ளம், பிரச்சனைகள் நேர்ந்து நிறைய யோசிச்சுன்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிற பட்சத்துல நம்மள விடுதலை ஆக்கணும் அப்படின்னா, பசுத்த ஆவியானவரின் முழுமையில நம்ம வாழ்ந்தால் மட்டுமே இந்த பொல்லாங்கான மோசமான உலகத்துல இருந்து விடுதலை ஆக முடியுமே தவிர, அது அவர் இல்லாமல், ஆவியானவர் என்கிற உறுதுணை இல்லாமல் நம்மளால நிச்சயமா இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண முடியாது. நிச்சயமா மென்டல் ஹாஸ்பிட்டல் போகாம இருக்க முடியாது. நான் சொல்றேன், ஆவியானவரோட உதவி, ஒத்தாசை இல்லைன்னா அவரை ஸ்ட்ராங்கா கட்டி பிடிச்சுன்னு டைட்டா பிடிச்சிக்காம அவருடைய அந்த பிரசன்ஸ்ல, அவருடைய அபிஷேகத்தின் முழுமையில நான் அனுமதிக்கவில்லை என்றால், உங்களுக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நிச்சயமா மனநல காப்பகம் காத்து கொண்டிருக்கிறது. ஏன் சொல்றாரு அப்படின்னா, நிறைய பேர் அங்க போகக்கூடிய சூழ்நிலைக்கு நிறைய பேர் கவுன்சிலிங்ஸ் போறாங்க. எல்லாமே நல்லது. தயவு செஞ்சு இயேசு அறியாதவங்கன்னா நிறைய கவுன்சிலிங் போயிடுங்க. எங்களுக்கெல்லாம் பாருங்க, கொஞ்சம் அழுவறதுக்கு எங்க அப்பா வீடு இருக்குது, சபை இருக்குது. ஒரு பிரச்சனைனா புலம்புறதுக்கு நல்ல மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, கேர்டேக் பண்ண. இவங்களை தாண்டி நான் பிரச்சனைனா என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவருடைய பாதத்துல ஊந்து அழுதி அப்படின்னா சரணாயிடலாம். பாருங்களேன், சரணாஞ்சிடலாம். ஆவியானோட ஒத்தாசையை கேட்டு எப்படின்னா அவர் ஹீல் பண்ணி அனுப்பிச்சுடுறாரு. பைத்தியம் ஏன் இன்னும் பிடிக்காம இருக்குது? வாழ்க்கையில எவ்வளவு சூழ்நிலையை கடந்து வந்தாலும்னா, ஆவியானவருடைய ஒத்தாசையில இருக்கிற பட்சத்துல அந்த அந்த எண்ணெயின் அபிஷேகம் வந்து ஒரு பெரிய வேலையை பண்ணுது. ஆவியின் அபிஷேகம் வந்து நம்மள வந்து ஹீல் பண்ணுது. அதனால கொஞ்சம் மென்டல் வெளியே தெரியாம மாட்டிக்காம இருக்கிறோம் பாருங்க நிறைய பேர். சில பேர் கொஞ்சம் டெஸ்ட் பண்ண மாட்டிப்பாங்க. அவங்கள விட்டுருங்க. நீங்களும் நானும் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எஸ்ஐசிக்கெல்லாம் வரீங்களா, நீங்க கொஞ்சம் கண்ண நாளுங்களா தான் இருப்பீங்க. ஏன்னா வார்த்தையை நிறைய நேரங்களை விடுதலையாக்கும். இது போன்ற சத்தியம் நல்லா டீட்டெயிலா தெரியும் போது அந்த அளவுக்கு நம்ம போக மாட்டோம். ஹல்லேலூயா. ஓகே, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல ஊற்றப்படும் போது நமக்கு தேவையான சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த வாழ்க்கையை ஆவியானவர் கொடுப்பார். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த ஆடு, நான் போட்ட பிக்சர்ல ஆடு எவ்வளவு அழகா செச்சிருந்தது. ஏன்? எண்ணெயின் அபிஷேகம் அது மேல ஊற்றப்படும் போது, அப்பா இனிமே இந்த பூச்சி தொல்லை இருக்காதா, இனிமே இந்த பிரச்சனை இருக்காதா, போய் இச்சினுங்கான்னு தானே. பாத்தீங்களா, அதுக்கு ஹீலிங் நடக்குது. பிசிக்கல் ஹீலிங், மென்டல் ஹீலிங், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் எல்லாத்த பத்தி நான் பேசுறேன். ஹீலிங் நடக்குதுன்னு தெரியும் போது அப்பாடா நிம்மதியா இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவியானவரின் அபிஷேகத்துல, அவருடைய அவருடைய அந்த அந்த பிரசன்ஸ்ல ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். அதுக்கான ஸ்பேஸ் நாங்க காட் கிட்ட கொடுக்கணும். அப்பா நிரப்புங்க, அப்பா என்னைல இருந்து நீர் ஊற்றா நீங்க புறப்படுங்க, அது வெளில பகிரங்கமா தெரியத்தக்கதாங்க நீங்க கிருபை செய்யுங்க, வல்லமையா நீங்க இடைப்படுங்கம்மான்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கணும். ஓகே, எந்த அளவுக்குன்னா கண்டினியூஸ் காட்ஸ் பிரசன்ஸ். எப்படி? கண்டினியூஸ் காட்ஸ் பிரசன்ஸ், தொடர்ந்தேர்ச்சியான பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அதுதான் நம்மளுடைய எஸ்ஐசி திருச்சபையுடைய ஸ்டாண்டர்ட். எப்பயாச்சும் வாங்க போங்க, நான் பாவம் பண்ணுவேன், எனக்கு தேவைன்னும் போது கூப்பிட கண்டிப்பா வந்துடும் பிரதர். கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிடக்கூடாது ஆவியானவர். எப்பவுமே நீங்க இருக்கணும்ப்பா. பிசாசுக்கும் பாவத்துக்கும் என் வாழ்க்கையில இடமே கிடையாது. எந்த விதமான அசுத்த ஆவிக்கும் இடமே கிடையாது. அவங்க ஓட்டம் எப்பனா வர ட்ரை பண்ணாலும் நீங்க பார்த்துப்பீங்க. நீங்களும் நானும் எப்பவுமே ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்து உங்களுடைய பிரசனத்தின் முழுமையில நான் வாழ வேண்டும், உங்களுடைய அபிஷேகத்தின் முழுமையில நான் வாழ வேண்டும் என்பது ரொம்ப ஸ்ட்ராங் டிசிஷனா நமக்கு இருக்கணும். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஆவியானவர் வாஸ் poured once for all. பெந்தகோஸ்தே நாள்ல எல்லா சார்பாகவும் அந்த சிஷ்யருக்கு மேல ஊற்றப்பட்ட அந்த ஆவியானவர் நம்ம முழுக்க ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் வாட்டர் பேப்டிசம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தேவ பிரசனத்துல நீங்க இருக்கும் போது when you are ready for it, you will receive the baptism of the spirit. ஓகேவா? அந்த முழுக்க ஞானஸ்தானம் தனி, வாட்டர் பேப்டிசம். ஓகேவா? ஆவியின் அபிஷேகம்ன்றது தனி கான்செப்ட். இன்கேஸ் நீங்க ஆவியின் அபிஷேகம் பெறவில்லை என்றால், ஆக்சுவலா முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கும் போதே நமக்கு ஆவியின் அபிஷேகமும் கிடைக்கப்படும். சீஷர்களுக்கு தனித்தனி டைம் பீரியட்ல நடந்ததுனால தனித்தனியாக கிடைச்சது. ஆக்சுவலா கர்த்தரை விசுவாசிக்கிற நீங்களும் நான், உங்களுக்கு எனக்கும் முழுக்க ஞானத்தை எடுத்துட்டு வரும்போதே ஆவியின் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. ஆனா அதோடைய தன்மையோ அதோடைய வரங்களை நான் புரிந்து கொள்ற வரைக்கும், ஐ மீன் அந்த நாலேஜ் ஆஃப் நோயிங் ஹோலி ஸ்பிரிட், நாலேஜ் ஆஃப் நோயிங் ஹிஸ் பவர், ஓகே, அந்த வல்லமையை அவருடைய பாறை நம்ம புரிதல் அடையிற வரைக்கும் நம்ம நினைச்சுன்னு இருப்போம், எனக்கெல்லாம் ஆவியின் அபிஷேகம் இல்ல பிரதர். இல்ல, நீங்க முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கும் போது அதோட கிஃப்ட், பேப்டிசமோட ஒன் ஆஃப் த கிஃப்ட்ஸ் என்னன்னா ஸ்பிரிட் பேப்டிசமும் அடங்கி இருக்குது. ஓகேவா? அப்போஸ்தலர்ல ஒரு சில பேர், ஒரு சில அந்த காலத்து 12 சிஷ்யர் இல்லாம ஒரு சில சிஷ்யர்களை பார்த்து பவுல் கேட்கிறார், ரட்சிக்கப்பட்டாங்க, முழுக்க ஞானஸ்தானம், நீங்க முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டமே, நீங்க ஆர் யூ ஃபில்ட் வித் ஹோலி ஸ்பிரிட்? இல்லை, எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாதுன்றாங்க. பாருங்களேன், இன்னைக்கும் நிறைய பேருக்கு வந்து முழுக்க ஞானஸ்தானம் நல்லா தெரியுது, நல்ல சுவிசேஷங்கள் தெளிவா இருக்குது. பாருங்களேன், நமக்கு எது தெரியல, எதை பத்தி நாலேஜ் இல்ல, ஒரு கம்மியா இருக்கு அப்படின்னா ஆவியின் அபிஷேகம் என்கிற கான்செப்டே தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் கேட்பீங்க, இது வேற ஒண்ணு இருக்குதா, இது புதுசா இருக்குதுன்ற மாதிரி மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு இதை பத்தி நாலேஜ் இல்ல பிரதர், எனக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னா நான் சொல்லலாம், இல்லைன்னா நல்ல யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறேன். ஆவியின் அபிஷேகம்ன்றது ஒரு டாபிக் இருக்குது.
அந்த ஆவியின் அபிஷேகத்தை பத்தி தான் நான் பேசுறேன். ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பட்சத்துல அந்த அபிஷேகத்தை நம்ம உணரணும். அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்றேன், வெளியில இருந்து உள்ளவர் ஏதோ ஆவி வந்துட்டு போவோம் இல்ல, ஆவியானவர் நமக்குள்ளதான் வாசம் பண்றாரு. அந்த அபிஷேகம் உள்ள இருந்து பிளாஸ்ட் ஆகும். ஓகேவா? உள்ள இருந்து புஷ்பான மாதிரி யோசிச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். நம்மளுடைய நல்லா ஆவியில இருந்து புஷ்பான மாதிரி அப்படியே பிளாஸ்ட்ல தண்ணியான, ஓகே, தண்ணியா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நீர் ஊற்றுலாம் நம்ம பாட போறோம் இல்லையா? ஓகே. ஒன்ஸ் ஃபார் ஆல் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக பெந்தகோஸ்தே நாள்ல கொடுக்கப்பட்டது. பெண்டகாஸ்டல் டே இஸ் an important day for every Christian. பெந்தகோஸ்தே சபைகளுக்கு மட்டும் நினைச்சுக்காதீங்க, தப்பா புரிஞ்சுப்பீங்க நீங்க. இந்த பெந்தகோஸ்தே, சிஎஸ்ஐ இந்த மாதிரி பிரிச்சது மனுஷன். காடுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? கர்த்தர் எல்லாருமே தன்னுடைய பிள்ளைகளை மட்டும் தான் பாக்குறாரு. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது சிஷர்கள் கூடும் போது ஆவியானவர் அந்த இடத்துல காணப்பட்டாரு. அவருடைய வல்லமையால் வெளிப்பட்டாரு. அந்நிய பாஷையில பேசினாங்க, பற்பல பாஷைகள்ல பேசினாங்க. சிறப்பான காரியங்கள் நடந்ததுன்றதை நம்ம அப்போஸ்தலர்ல பார்க்கணும். அந்த ஆவியானவர் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ ஆவியானவர் எதுக்கு அடையாளம்? ஆயில் அடையாளம். ஆயில் வந்து ஆவியானவருக்கு அடையாளம். இப்ப தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர்னும் போது நமக்கு எப்படி பிறந்த ஒரு ஆடுகளா, நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளா, நம்மளுடைய மெய்ப்பன், நல்ல மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்மள ரொம்ப அதிகமா நேசிக்கிறதுனால நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிடக்கூடாது. நம்மள வந்து பிசாசு ட்ரபிள் பண்ணக்கூடாது. பிசாசு என்ன பூச்சி, பிசாசு என்ன தந்திரக்காரன் நம்மள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த புழுக்கள் மாதிரி நம்ம மைண்டுக்குள்ள அவன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பிசிக்கலாவும் எமோஷனலாவும் நம்ம அவனுடைய தாக்குதலுக்கு உட்படக்கூடாதுன்றதுனால நம்மளை ஹீல் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இயேசுவானவரால் கொடுக்கப்படுறார். நல்ல தலையில எண்ணெயால் அபிஷேகம், அவருக்கும் அபிஷேகம் இருக்குது. அந்த அபிஷேகம் அவர் சென்ற பின்பு நம்மளுக்கும் கொடுக்கப்பட்டது. அதனால இயேசுவின் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோட வெளிப்பாடு தான். ஓகே, அவர் போனதுக்கு அப்புறம் தான் ஆவியானவர் நமக்கு வராரு, ஹியூமன் பீங்ஸ், பீப்புளுக்கு. ஸோ யோசிச்சு பார்க்கும்போது வந்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் ஃபார் ஆல் கொடுக்கப்பட்டது இல்லையா? இப்ப நீங்களும் நானும் ஆவியானவருடைய முழுமையில இருக்கும். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிக்கிறேன்னு என்ன அர்த்தம்? என்னுடைய தலைய, ஓகேவா, தலை நம்ம சரீரம் ஃபுல்லா அடங்கும். தலையில இருந்து அப்படியே உடம்ப போட்டு இப்படி இப்படி பண்ணக்கூடாது, கால் வரைக்கும் போட்ட முடியாதுன்னு. தலையை அபிஷேகம் பண்ணும் போதே ஹோல் பாடி கிளியர் ஆயிடுதுன்னு அர்த்தம். பாருங்க, இயேசு பரிசுத்தமாக்கப்பட்டார். அவர் பரிசுத்தமா தான் இருக்கிறாரு. அவரை என் தலையாக நான் கொள்ளும்போது நானும் பரிசுத்தமாகப்படுகிறேன். நான் போட்டு முட்டி மோதி முயற்சி செஞ்சு பரிசுத்தமாக பிரயாசப்படுறேன். என்ன பார்த்து அவரே சிரிப்பார், என்னப்பா காமெடி பண்ணுகிற மனுஷனா வந்து பிரயாசம் எல்லாம் பட்டு ஆக முடியாது. என்னை தலையா ஏத்துக்கோ, என்னை விசுவாசி, ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்தமாக்கப்படுவோம். நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லாமே அவர் மேல இருக்கிற கிருவை நம்ம மேல ஊற்றப்படும். அப்படிதான் நடக்குமே தவிர போராட்டின்னு இருக்காதீங்க தயவு செஞ்சு. அது வந்து ஃபெயிலியர் ஆயிடும். அதனால சொல்ல வரேன், ஓகேவா? அவரை பொச்சுங்க, அவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம் அவர் மேல இருக்கிற பேசணும், நம்ம மேல ஊற்றப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா விதமான தரித்திரங்களும் நீங்கி போகும். எல்லா விதமான நெகட்டிவான காரியங்களும் அகற்றப்படும் இயேசு நாமத்துல. ஹல்லேலூயா. ஏன்? நம்மளோட தலை யாரு? இயேசு கிறிஸ்து. ஓகேவா? தலை அபிஷேகம் பண்ணப்படும் போது கால் வரைக்கும் உடம்பு ஃபுல்லா அபிஷேகம் பண்ணப்படுது. சோ ஒன்ஸ் ஃபார் ஆல் ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் ஹீலிங் நடக்குது. ஆவிக்குரிய அளவுலயும் நமக்கு சொல்றேன், ஓகே, ஆவிக்குரிய அளவுலயும் நமக்கு ஹீலிங் நடக்கும். ஆவியானவருடைய முழுமையில நம்ம வாழும்போது பிசிக்கல் ஹீலிங்ஸும் லிட்ரலா நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன். வருகிற நாட்கள்ல ரொம்ப பலவீனமா இருக்கிறவங்க, கேன்சர் அந்த மாதிரி உட்பட நம்மளோட திருச்சபையில மெசேஜஸ் கேட்டு ஹீல் ஆக போறாங்க. வர்ஷிப் டைம்ல ஹீல் ஆக போறாங்க. நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா என்னால இதை உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இந்த நான் வர்ஷிப் நடத்துறவங்களையோ மெசேஜ் கொடுக்குறேன், நான் எங்க மேல இருக்கிற நம்பிக்கையில சொல்லல. நான் அந்த ஆவியானவர்னு ஒருத்தர் இருக்கிறா இல்லையா, அவர் வந்து ரொம்ப நம்மளை நேசிக்கிறான்றதுனால தன்னுடைய பிள்ளைகளை சுகப்படுத்தாம இருக்க மாட்டார். வருகிற நாட்களில் பெரிய பெரிய டெஸ்ட் நிச்சயமா கேட்போம். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இந்த இப்ப மட்டும் என்ன நம்புங்க, பாருங்களேன், நான் சொல்லுவேன், நம்ம நம்ப முடியும். ஏன்னா நிறைய டைம் வந்து ப்ராஃபட்டிக்கலா நான் டிக்ளேர் பண்ணும்போது எங்களுடைய சர்ச்சஸ்லேயே ஆவியானவர் வந்து அதை வந்து ஃபீல் பண்றாங்க. என் பையன் சொல்லிட்டான், நான் செஞ்சிட போறேன். செய்யற காரியங்கள்லாம் ரீசெண்டா நாங்க சாட்சிகளா கேட்டோம். அதை ஒன்னொன்னா அவங்க பப்ளிக்கா சொன்னதுக்கு அப்புறம் நானும் உங்ககிட்ட இதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு நான் ஷேர் பண்றேன், ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு விஷயமும் புரிஞ்சுங்க. ஆவியானவர் வந்து நம்மளை நிரப்புறாரு இல்லையா? ஐ மீன் அந்த ஓவர்ஃப்ளோ நடக்குது இல்லையா உள்ள இருந்து. எது கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, ஒரு விளக்கு எரியுது, பழங்காலத்து விளக்கு, டியூப்லைட் நினைச்சுக்காதீங்க, ஓகே? பழங்காலத்து விளக்கு எரியுது. எது ஊத்துனா அந்த விளக்கு வந்து அணையாம இருக்குன்னா எண்ணெய் ஊத்தணும், ஓகேவா? ஸோ அந்த லேம்ப் எரியறதுக்கு எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆவியானவர் எந்த அளவிற்கு நம்மளுடைய லைஃப்ல அதிகமா காணப்படுறாரோ, இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். பிரதர் காணப்படாம இருப்பாரானா? காணப்படாம அவர் இருக்க மாட்டாரு. அவர் ஹி இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இன்சைட் அஸ். நமக்குள்ளதான் அவர் இருக்கிறாரு. அவரை மறைச்சிடறோம். நம்ம அவருக்கு இடமே கொடுக்க மாட்டோம். நம்மளுடைய சுய சிந்தனைகள், சுய யோசனைகள், என் சொந்த தாட்ஸ், நான் யோசிச்சேன், நான் இப்படியே இருந்துச்சுன்னு வைங்களேன், ஆவியானவர் ஸ்பேஸே இருக்காரு. சிம்பிளா சொல்றேன், ஆண்டவரே நான் சிறுகணும் நீர் பெருகணும். யோவான் பண்ண ஜெபம் பாருங்க, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நான் சிறுகணும் நீங்க பெருகணும். அந்த மாதிரி ஆவியானவரே யூ டேக் ஃபுல் கண்ட்ரோல் லார்ட். ஆண்டவரே
நீங்க லீடிங் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் பண்ணக்கூடிய ஒரு ஜெபம் சொல்லி தரட்டா? ரொம்ப அழகான ஜெபம். ஆவியானவரே, இந்த நாள் முழுவதும் நீங்க என்ன லீட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இதை விட ஒரு அழகான ஜெபம். ஏன்னா அவரு லீட் பண்ண ஆரம்பிச்சாருன்னு வைங்களேன், வேற லெவல்ல இருக்கும் வாழ்க்கை. ஓகேவா? சோ ஒரு நெருப்பு, ஒரு ஒரு விளக்கு எரியறதுக்கு எண்ணெய் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஊற்றப்படுகிறார், ஒரு ஆயில் மாதிரி ஊற்றப்படுகிறார், இன்சைட் அவுட், ஃப்ளோ ஆக நம்மளுடைய வாழ்க்கையில இட் வில் இலுமினேட்னா என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையும், காட்ஸ் வேர்ட் அண்ட் ஹிஸ் பிரசன்ஸ், அவருடைய பிரசனத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில அதிகமா ஷைன் ஆகக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இப்ப நான் சொல்றேன், தேவனுக்காக அதிகமாக பிரகாசிக்கிற ஆட்கள் யாருன்னா பாத்தீங்கன்னு வைங்களேன், நல்லா புரிஞ்சுங்க. தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக அதிகமாக பிரகாசிக்கிற, ஷைன் ஆகிற ஆட்கள் நீங்க யாருன்னா பாத்தீங்கன்னா, அவர்களுக்கும் ஆவியானவருக்கும் உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆவியானவருக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்ப நான் இன்னொரு இதுக்கு ஆப்போசிட்டா ஒன்று சொல்றேன் பாருங்க. நல்ல கிறிஸ்தவம் பிரதர் இவரு, நல்ல பாஸ்டரும் கூட, நல்ல ஒரு அபிஷேகம் பெற்றால் மாதிரி எங்களுக்கு தெரியுது. ஆனா அவருடைய வாழ்க்கையில பிரகாசம் தெரியலையே பிரதர்னா, ஒரே ஒரு விஷயம் தான், அவர் நல்லவரா இருக்கலாம். நல்லவங்க எல்லாருமே பிரகாசிச்சிட முடியாது. காரணம் என்னன்னா, நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது பாருங்களேன். அந்த லேம்ப்ல, அந்த அந்த லைட்ல எல்லாமே நல்லா இருக்குது. லைட் எரியக்கூடிய தன்மை இருக்குது, எதுவும் ரிப்பேர் இல்லை. என்ன ப்ராப்ளம்? திரியும் நல்லா இருக்குது. என்ன ப்ராப்ளம்னா ஆயிலே இல்லை. என்ன இருந்தா தானே எரிஞ்சுனே இருக்கும். அந்த மாதிரி நீங்க நல்லவங்களா இருந்தாலும் ஆவியானவர் ஸ்பேஸ் கொடுக்காத பட்சத்துல, ஆவியானவர் உங்க மேல ஒரு ஓவர்ஃப்ளோயிங் இல்லாத பட்சத்துல என்ன ஆகுது அப்படின்னா, கர்த்தருடைய பிரசனம் அப்பட்டமாக நம் மூலியமா வெளிப்படுறதுலையும், பிறர் காணத்தக்கதாக பார்க்கும் போதே கண்டுபிடிச்சிடறேன் பிரசனம் அப்படிங்குதுன்ற சொல்ல முடியாத அளவுக்கு லைஃப் மாறிடும். அதனால எந்த அளவுக்கு ஹோலி ஸ்பிரிட்னால நம்ம அதிகமா நிரப்பப்படுறோமோ, ஸ்பேஸ் கொடுக்குறோமா, அப்பா நீங்க கம்ப்ளீட்டா எடுத்துக்கோங்கப்பா, என் சுயம் எதுவும் வெளியே வந்துடக்கூடாதுப்பா, நீர் பார்த்துக்கொள்ளுமாண்டவரே, என் வார்த்தையை நீங்க ஃபில்டர் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே நீங்க லீட் பண்ணுங்க என்ன, நான் கொஞ்சம் கோளாறான மனுஷன் தான், நான் பாவியான மனுஷன் தான், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் என் பேச்சுல தப்பான வார்த்தைகள் இருக்குது, என்னோட சிந்தைகள் கூட தப்பா இருக்குது. ஆனா நீங்க என்ன லீட் பண்ணும் போது இந்த எந்த விதமான ட்ரபிள்ஸ் நான் மாட்டாம நான் நல்லா இருக்கும்பா, சிறப்பான வாழ்க்கை வாழ்வோம்ப்பா, சந்தோஷத்துல சமாதானத்தை நிரம்பி வழியோம்ப்பான்னு நீங்க ஆஜராகும் போது, டே ஸ்டார்டிங்லயே செருப்படி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் நைட்டு 11 மணிக்கு ஜோம் பண்ணி அழுவத்தை பத்தி நான் சொல்ல அப்படியாவது நான் அத்தனை நாள் பார்த்து பாரு ஆகட்டும். ஆனா இருந்தாலும் சொல்றேன், ஸ்டார்டிங்லேயே பண்றது வந்து வருமுன் காப்பும், வந்த பின் பார்ப்போம்னு சொல்லிட்டு டேமேஜ் ஆக வேண்டாம். ஓகே, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல நமக்குள்ள இருந்து ஒரு பிரசன்ஸ் பிளாஸ்ட் ஆகும் பாருங்களேன். தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர், அவர் அபிஷேகம் பண்ணும்போது வேற லெவல்ல கிரியைகள் நடப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஜெபம் இருக்கு. நான் எழுதுனேன், நீங்க முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. எவ்ரிடே நம்ம எழுந்ததுக்கு அப்புறம், லார்ட் போர் மோர் ஆஃப் யோர் ஆயில். ஆண்டவரே, இந்த நாள்ல ஒவ்வொரு நாளும் பண்றேன், இந்த நாள்ல உங்களுடைய எண்ணெயை என் மேல அதிகமா ஊற்றுங்க. போர் மோர் ஆஃப் யோர் அனாயிண்டிங், உங்களுடைய அபிஷேகத்தை என் மேல அதிகமா ஊற்றுங்க. போர் மோர் ஆஃப் யோர் பிரசன்ஸ், உங்களுடைய பிரசனத்தை என் மேல அதிகமா ஊற்றுங்க. புதிய ஏற்பாடுல வந்து ஸ்பிரிட் அண்ட் ஃபயர்னு நிறைய யூஸ் பண்ணப்படும். எங்களை ஆவியானவரை பத்தி யூஸ் பண்ண படுத்த நிறைய இடங்கள் வந்து ஆவியானவர் வந்து அந்த ஹோலி ஸ்பிரிட்னு வரும்போதெல்லாம் ஃபயர் கூட கம்பேர் பண்ணப்படுது. எப்படிங்க ஆயில் அந்த மாதிரி ஸ்பிரிட் அண்ட் ஃபயர், ஸ்பிரிட் அண்ட் ஃபயர், ஸ்பிரிட் அண்ட் ஃபயர் ஒரு காம்பினேஷன் நியூ டெஸ்ட்மெண்ட்ல. ஓகேவா? ஆவியினாலும் அக்கினியினாலும் சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சொல்றேன், ஆவியினாலும் அக்கினியினாலும். இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்தோம், ஆவியானவர், ஆவினா எதுக்கு அடையாளம்னு பார்த்தோம். ஐ மீன் ஆயில் வந்து, எண்ணெய் வந்து ஆவியானவருக்கு அடையாளம். இப்போ நல்லா புரிஞ்சுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க. ஆவினாலும் அக்கினினாலும் இருக்கா, ரெண்டு பேரும் தானே, ஆவி அக்கினி. ஆவினா என்ன, எண்ணெய். இப்ப காம்பினேஷன் பாருங்க, எண்ணெயினாலும் அக்கினியினாலும். இது எவ்வளவு பெரிய டெரர் காம்போ யோசிச்சு பாருங்க. ஆவியானவர் நமக்குள்ள எப்படி இருக்கிறாராம், வசனம் சொல்லுது ஆவினாலும் அக்கினியினாலும். ஆவினா இப்ப நான் இப்படி சொல்றேன் பாருங்க, எண்ணெயினாலும் அக்கினி, எண்ணெயும் அக்கினியும் சேர்ந்த இன்னமா எரியோ யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல வந்து நம்ம எண்ணெய் பக்கம் தாவினோம், அவர் வந்து நீர் ஊற்றா மட்டும் பார்க்க கூடாது. எண்ணெயும் அக்கினியும் நிரம்பினா இது எந்த விதமான பவர்ஃபுல் காம்பு, எந்த அளவு கொழுந்து விட்டு எரியுமோ, எவ்வளவு பெரிய காடா இருந்தாலும் நாஸ்தி ஆகிடக்கூடிய அளவுக்கு பிளாஸ்ஃபுல்லா இருக்குமோ, அந்த அளவிற்கு டியூனாமிஸ் வல்லமை, வெடிகுண்ட அளவிற்கு இருக்கிற வல்லமை உங்களுக்குள்ள காணப்படுகிறது. இந்த எண்ணெயின் அபிஷேகம், என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் சொல்ற மாதிரி, ஆண்டவரே இந்த நாள் என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா, ஆவியின் முழுமையில நான் வாழணும்ப்பா, ஆவியானவருடைய முழுமையில வாழணும்ப்பா. நம்ம அனுதினமும் ஜெபிக்க 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 உள்ளந்து ஆவியும் அக்கினியும் எண்ணெயும் அக்கினியுமா நம்ம வல்லமையா வெளிப்படும் போது நம் மூலியமா கிறிஸ்து இயேசு மகிமை ஏற்றுக்கொள்ளும் காரியம் பயங்கரமாய் நடக்குது. இதுக்கு வசனம் சொல்றேன், கடைசி இந்த வசனத்தை படிச்சு முடிக்கலாம். மத்தேயு 3:11 படிக்கலாம், அதோட கடைசி பகுதி. அவர் படிங்க. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு
ஞான ஸ்நானம் கொடுப்பார். புரியுதா? வந்துச்சா வசனம்? அதாவது ஹோலி ஸ்பிரிட்டை பத்தி சொல்றாங்க. ஹோலி ஸ்பிரிட்டை பத்தி எழுதும் போது எழுதுறாரு. எஸ் மேத்யூ. ஓகே ஓகே, ஒன் செகண்ட். இது வந்து யோவான் ஸ்தானகன் சொல்றாரு. ஓகே, யோவான் ஸ்தானம் வந்து ஏசப்பாவை பத்தி சொல்றாரு. ஏசப்பா உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாருப்பா. நான் வந்து எதுல கொடுக்குறேன்? நான் வந்து ஃபுல்லா பச்சிலாமா? மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். இது என்னுடைய பேப்டிசம்ல வந்து நீ மனம் திரும்ப ரிப்பன்டன்ஸ், அது ஓகேவா? எனக்கு பின் வருகிறவர், அதாவது இயேசு கிறிஸ்து என்னிலும் வல்லவரா இருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும், எப்படி? பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும், இதை தான் சொன்னேன். ஓகேவா? ஸ்பிரிட் அண்ட் ஃபயர். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாரு. இப்ப புரிஞ்சுக்கணும், பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பேப்டிசம், அக்கினினால ஒரு பேப்டிசம், இது ரெண்டுமே மிக்ஸ்டு. அதான் சொன்னேன். அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. யூ ஆஸ்க் காட், ஹி வில் ஃபில் யூ. அவ்வளவுதான், வேற எதுவும் பை ஃபெய்த் தான். எதனா தனியா எதனா ஜோம் பண்ணுமா பிரதர், மந்திரம் எதனா பண்ணுமா, அப்படிலாம் கிடையாது. பை ஃபெய்த். ஆண்டவரே, நீர் என்ன ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பிருக்கு, நான் விசுவாசிக்கிறேன். நான் இனிமேல் ஆக்டிவேட் ஆகிறேன். இனிமேல் நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன். ஆவியின் வரங்கனால நிரப்புங்கப்பான்னு சொல்லிட்டு நீங்க முழுக்க ஞானஸ்தானம் எடுத்த பின் நீங்க நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ரேயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருடைய வல்லமையை நம்ம லைஃப்ல பார்ப்போம். ஹல்லேலூயா. ஓகே. ஸோ முக்கியமான தெளிவான ஒரு டீச்சிங் இன்னைக்கு வந்திருக்குது. அந்த பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தை மிஸ் பண்றாதீங்க. நம்மளோட தலையும் என்னையால அபிஷேகம் பண்ணிக்கிறாரு. எதுக்கு? பிசாசுடைய தந்திரங்களை மேற்கொள்ள, அவன் மண்டைக்குள்ள போடாத அளவுக்கு பார்த்துக்கிறதுக்கு இந்த ஸ்பிரிட், இந்த ஆயில் அபிஷேகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆவியானவரோட அபிஷேகம். ஸோ ப்ளீஸ் ஃபோக்கஸ்டா இருங்க. பிசாச ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம், முட்டினதுக்கு அப்புறம் வந்து அதே ஆயில் வந்து நம்மளை ஹீல் பண்ண போகுது. அதுக்குள்ள அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். பாருங்களேன், பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நம்ம சந்திக்கலாம். அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய வல்லமை நம்ம ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கலாம். அவன் நம்மளை பார்த்தாலே ஓடுற அளவுக்கு இருக்கணும் வாழ்க்கை. ஒரு பாடலை பாடலாமா? ஸ்லோவா பாடலாம், கண்களை மூடி. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை எப்படியா சொல்லுது. என்னை அபிஷேகமே, லிரிக்ஸ் நான் ஸ்கிரீன்ல இதுல போடுறேன், ஜூம்ல. என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே, பாத்திரம் வழிந்தோடுமப்பா நீச்சலாக மூழ்கியே, நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் இந்த நாவல் தீர்த்திடும் சொல்லிட்டு இந்த பாடலை பாடலாம். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. சொல்லமா? ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. கேளுங்க, உயிர்ப்பிக்க சொல்லி கேளுங்க. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவி, பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க, அப்புறம் என் தலை ஆவியால் நிரப்புமே, பாத்திரம் வழிந்தோடும் நீச்சல் ஆழம் மூழ்கியே, நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாறியாக இன்று பொழிந்திடு. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. தேவா, முன்மாறியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாறியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே, என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே, பாத்திரம் வழிந்தோடும் நீச்சல் ஆழம் மூழ்கியே, நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவல் தீர்த்திடும். ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை. இது ஒரு ஜப பாடல். முன்மாறியாக என்று பொழிந்திட்ட ஆவியே,
பின்மாரியாக இன்று கடைசி அவருடைய பாடலாமா? ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியே, பின்மாரியாக எங்கள் மேல் பொழிந்திடுமே. ஆவியானவரே, சபையை உங்களின் ஆவியின் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் அக்னியினாலும் கர்த்தர் நிரப்பேறல வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களுடைய பர்சனல் லைஃப் நிரப்பேறல வேண்டுமாய் செபிக்கிறோம். முன்மாரியாக அன்று பொழுந்துட்ட ஆவி இந்த நாட்கள்ல பின்மாரியாக எங்கள் மேல பொழுதரல வேண்டுமாய் செபிக்கிறோம். என் தலையை எண்ணியால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்ற சங்கீதக்காரர் சொன்னேன். இன்னைக்கு நாங்க சொல்றோம் சப்பா, எங்களுடைய தலையை எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக ஆவியானவரால ஆவியானவர் என்கிற எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணிருக்கிறேன். நிச்சயமாக எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை பின்தொடர்கிறது. கர்த்தருடைய வீட்டில் நாங்கள் நிறுத்த நாட்களா நிச்சயமா நிலைத்திருக்கிற போகிறோம். அதற்கு தேவையான ஆவியானவர் ஒத்தாசை தாங்க. இந்த வார்த்தை யார் யாரெல்லாம் கேட்டாங்களோ ஏசப்பா, அவங்க ஃபேஸ் பண்ணுகிற எந்த விதமான போராட்டங்களா இருந்தாலும் மேற்கொள்ளக்கூடிய கிருபைகளை ஆவியின் அபிஷேகத்தினால இந்த எண்ணெயினாலையும் தந்தரில் வேண்டுமா ஜபிக்கிறோம். மனதார ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசின் மூலம் ஜபிக்கிறேன் இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.